நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு 661 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியான ராமதாஸ் என்கிற கருத்த பாண்டியை போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சிங்கப்பூரில் தலைமறைவாக இருந்த இவரை கண்காணிக்க சர்வதேச ஒத்துழைப்பு கோரப்பட்ட நிலையில் கடந்த 19ஆம் தேதி திருச்சி விமான நிலையத்தில் இறங்கியபோது அதிகாரிகள் அவரை மடக்கி பிடித்தனர். இலங்கைக்கு கஞ்சா கடத்தும் சதி திட்டத்தில் மூளையாக செயல்பட்ட இவர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் மற்ற கடத்தல்காரர்களையும் கண்டறியும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக NCB தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 15 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக அளிக்கப்பட்ட புகாரில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தை சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவி பிரம்மதேசத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு வந்தபோது 8 பேர் கொண்ட கும்பலால் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கடந்த 19ஆம் தேதி புகார் அளிக்கப்பட்டது. அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த புகாரின் பேரில் தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். மாணவி குறிப்பிட்ட இடங்களின் CCTV காட்சிகளை ஆய்வு செய்ததில் அதுபோன்ற எவ்வித சம்பவமும் நடைபெறவில்லை என்பது உறுதியானது. தற்போது அந்த சிறுமியிடம் குழந்தைகள் நல அலுவலர்கள் மற்றும் மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தவறான புகார் அளிக்கப்பட்டதற்கான பின்னணி குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் முழுவதும் சட்டவிரோத விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 4146 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மானாமதுரை, பழையனூர், திருபுவனம், புழுதிப்பட்டி, சிங்கம்புணரி, சாக்கோட்டையில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகத்தின் முதுகெலும்பாக விளங்கும் காரைக்கால் PRTC சேவை நிதி நெருக்கடியால் பெரும் சரிவை சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது. உதிரி பாகங்கள் வாங்கக்கூட வழியின்றி மாவட்டத்தின் 70% பேருந்துகள் பணிமனையிலேயே முடங்கி கிடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மொத்தமுள்ள 33 பேருந்துகளில் சென்னை, நெய்வேலி மற்றும் நகர பகுதிகள் என மொத்தம் 20 பேருந்துகள் பழுதாகி நிற்கின்றன. டயர்கள் மற்றும் என்ஜின் பாகங்களை மாற்ற நிதியின்றி அதிகாரிகள் கைகளை பிசைந்து வரும் நிலையில் வெறும் 30% பேருந்துகள் மட்டுமே தற்பொழுது சாலையில் ஓடுகின்றன. இதனால் மாணவர்கள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மசினகுடி பகுதி அருகே பயங்கர காட்டு தீ ஏற்பட்டது. சுமார் 100 அடி உயரத்திற்கு மளமளவென தீப்பற்றி எரிந்தது. சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயணைப்பு வீரர்கள் காட்டு தீயை கட்டுப்படுத்தினர். இதில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் இருந்த சுமார் 100 ஏக்கர் வனப்பகுதி எரிந்து நாசமானது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.